அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம் மகளே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கூலி படத்துக்கான ரன் டைமிங் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஹைப் வந்து இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ லிட்டரலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூலி படத்துக்கான ரன் டைமுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன விஷயமெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சென்சாரில், அந்த சென்சார் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து ரன் டைமிங்கோட அஃபிஷியலாக ஒரு சென்ட்ரல் போர்ட்லேருந்து சிபிஎஃப்சிலேருந்து சென்ட்ரல் போர்ட்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் 22 செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் 49 நிமிஷம் தான் இருந்துச்சு. இப்போ 2 மணி நேரம் 50 நிமிஷம் 25 செகண்ட் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் 25 செகண்ட்லேருந்து 27 செகண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா வந்து ரஜினியோட 50th இயர் கொண்டாடுற மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து படத்தில் ஸ்டார்டிங்கில் போட போகிறதா பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து போட்டிருக்கேன். ஸோ 25 செகண்ட் டு 27 செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமேஷன் விஷுவல் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தலைவர் வந்து பார்த்துருப்போம் 50 years ஆஃப் ரஜினிசம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருப்போம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட டியூரேஷனுக்குள்ளே எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணல. மைன்யூட்டாக இந்த மியூட்டடான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தான். ஸோ இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்க வேர்டை பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலைக்கு அரோகர் அப்படின்ற வேர்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே பிரேக் டவுன் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓஎஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தயாலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த விஷயம் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைமன் அட்டாக்கிங் அதர்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக சைமன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைட் சீக்வன்ஸ்குள்ளே ஈடுபட போகிறாரு. இந்த ட்ரைலர் கட்டுக்குள்ளேயே வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ்டியில் ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சைமன் வந்து நம்மளோட தயாலை வந்து அட்டாக் பண்ணுறாரு. நம்ம தயால் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஷோபின் தான். ஸோ அவர் தான் பார்த்து தயால், நம்மளோட சைமன் பார்த்திங்கன்னா வந்து தயாலை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயமே பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு குட்டி பிரேக் டவுனை வந்து கட்டிருக்கு. அண்ட் இந்த மொபிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதில் ஒரு சின்ன ஓஎஸ்டி மியூசிக் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டியில் சைமன் என்ஜாய் பண்ணுற மாதிரியும். ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனில் தான் நம்மளோட பிரீத்தி அண்ட் தேவாதனன்றது தலைவரும் நம்மளோட ஸ்ருதிஹாசனும் ஒன்றா வந்து போகிற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சைமனும் அதுக்கப்புறம் நம்ம தலைவரும் அண்ட் ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஃப்ரேமில் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது மேபி எங்கே நடக்குது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைலர் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், அந்த சீக்வன்ஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கண்டினியூவேஷனாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் வந்து அந்த கன்னை காமிச்சிட்டு வந்து நிற்கிற மாதிரியான ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியுமே அந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ற மியூசிக் ஒரு பர்டிகுலர் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரவுடிஸ் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஒரு குட்டி விஷயமாக வந்து இதை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மேபி இதுக்குள்ளார எல்லாருமே வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேமியோஸ் இருக்குது. வந்து சிவகார்த்திகேயன் வரப்போகிறாரு, ஜீவா வரப்போகிறாரு, இப்படி எக்கச்சக்கமான விஷயம் ரூமரில் வந்து போயிட்டுருக்கு. பட் அது எப்படின்னு தெரியல. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கான ரிலீஸ் டைமிங் தான். ஸோ இந்த படத்துக்கான ரிலீஸ் டைமிங்கை பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு அங்கங்கே வந்து அன்அஃபிஷியலாக இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் 6 AM அப்படின்னும், தமிழ்நாட்டில் 9 AM அப்படின்னும், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 5 AM அப்படின்னும் வந்து இப்போதைக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. என் படத்துக்கான புக்கிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து 8th நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம ஊர் சைடில் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறவங்க சென்னை சிட்டி இந்த மாதிரி காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரி சிட்டிக்குள்ளார இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி அவங்களுக்கு சண்டே வந்து ரிலீஸ் ஆகிடும். 10ஆம் தேதி அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பக்கம் 4 AM ஷோஸுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு 5 AM இல்லை 4 AM ஆச்சு கொடுங்க, டிக்கெட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நாளில் வந்து புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஓப்பன் ஆகுது. டிஎன்குள்ளார ஒரு சில இடத்துல மட்டும்தான் நாளைக்கு ஓப்பன் ஆகும். மேஜராக எல்லா இடத்துலையுமே 10ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ டைமிங்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கான குட்டி அப்டேட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் எனக்கு காமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பை பை, விச் இஸ் ஆல்.